நேற்று சண்டே நான்வெஜ் எதுவும் பண்ணலைங்க, அதனால் காலையிலேயே மீன் எடுத்தாச்சு. கொஞ்சம் சொரா புட்டுக்காக சொரா மீனும் அப்புறம் வஞ்சிர தலை எடுத்திருந்தேன் குழம்புக்கு. அப்புறம் கொடுவா மீன் வறுக்க வாங்கியிருந்தோம். நான் வந்து மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன். ஏன்னா இது பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸி, அதே டைம் குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என் சேனலில் போனீங்கன்னா இருக்கும். இந்த சொரா மீன்லேருந்து எடுத்த தோல் அந்த போனெல்லாம் வேஸ்ட் பண்ணல, இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை எடுத்து என் டாகு சமைக்கிற சாப்பாட்டில் போட்டுட்டோம். அவங்களுக்கு சிக்கன் சாதம் பண்ணுவோம், ஸோ அதில் போட்டுட்டு வேக வச்ச தண்ணியை கூட அதிலே ஊற்றியாச்சு. இப்போ சோப்பு செய்கிறதுக்கு நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டராக பார்த்திங்கன்னா ஒரு குப்பைமேனி சோப்பும் வந்திருக்கு. இன்னொன்று என் பொண்ணுக்கும் சோப்பு பண்ண போகிறேன். இது என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் வேப்பலையும் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வேப்பலையெல்லாம் வந்து எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் அந்த சோப்பு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள்.